The Perfection. This message by Brother William Marion Branham was delivered on Good Friday evening, April 19, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. பரிபூரணம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பெரிய வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. If there is anything that I can do to make myself perfect in the presence of God, then Christ did not have to die for me. தேவனுடைய பிரசன்னத்திலே என்னை நானே பரிபூரணமாக்கிக் கொள்ள ஏதாவது ஒன்றை என்னால் செய்யக்கூடுமானால் அப்பொழுது கிறிஸ்து எனக்காக மரித்திருக்க வேண்டியதில்லை. If there's one thing that you can do that would merit anything in the presence of God, then Christ died in vain. நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு தகுதி பெறும்படி உங்களால் ஏதாவது ஒன்றை செய்ய முடிந்ததேயானால் அப்பொழுது கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும். No law keeping, no legalistic ideas of yours, none of your own holiness. நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறதினாலும் அல்ல, அல்லது உங்களுடைய சட்டப்பூர்வமான கருத்துக்களினாலும் அல்ல, அல்லது உங்களுடைய சொந்த பரிசுத்தத்தினாலும் அல்ல. No things that you could quit doing, quit lying, quit stealing, quit smoking tobacco, quit going to the picture shows. Still you are lost. Nothing can do it. அல்லது நீங்கள் செய்கிற காரியங்களை விட்டுவிட முடிகிறதினாலும் அல்ல, நீங்கள் பொய்யுரைப்பதை விட்டுவிடுகிறதினாலும் அல்ல, களவு செய்வதை விட்டுவிடுவதினாலும் அல்ல, புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவதினாலும் அல்ல, திரைப்பட காட்சிகளுக்கு செல்வதை விட்டுவிடுவதினால் அல்ல, நீங்கள் இதையெல்லாம் விட்டும் இன்னமும் இழக்கப்பட்டவர்களாகவே இருக்கின்றீர்கள். எந்த காரியமும் அதை செய்திட முடியாதே. Joining churches, rituals, ceremonies, baptisms, orders of the church, reading of creeds, saying of prayers, all those things would count nothing. You are lost. சபைகளை சேர்ந்து கொள்ளுதல், சடங்குகள், விழாக்கள், ஸ்நானங்கள், சபையின் ஒழுங்குகள், கோட்பாடுகளை வாசித்தல், ஜெபங்களை கூறுதல், அந்த காரியங்கள் யாவும் ஒரு பொருட்டாக எண்ணப்பட மாட்டாது. நீங்கள் இழக்கப்பட்டவராகவே இருக்கின்றீர்களே. Not one thing can you do in yourself, for you are a sinner under condemnation. நீங்களாகவே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்ட ஒரு பாவியாய் இருக்கிறீர்கள். And there's no way within yourself or any creed or anything that you could do or think of yourself that could merit one thing in the presence of God, because you are a sinner to start with. உங்களுக்குள்ளாக எந்த ஒரு வழியுமே இல்லை, அல்லது எந்த கோட்பாடோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய வழி ஒன்றுமே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நீங்களாகவே ஒரு காரியத்தில் தகுதியை பெறக்கூடிய வழியே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் துவக்கத்திலேயே ஒரு பாவியாயிருக்கிறீர்கள். And the Bible declares that we were all born in sin, shaped in iniquity, come to the world speaking lies. And God could not take one man to die for the other, because one is just as guilty as the other. நாம் யாவரும் பாவத்திலே பிறந்து அக்கிரமத்திலே உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் இந்த உலகத்திலே வந்தோம் என்று வேதாகமம் அறிவிக்கிறது. ஒரு மனிதன் இன்னொருவனுக்காக மரிப்பதை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவனும் இவனைப் போலவே குற்றவாளியாய் இருக்கிறான். In the presence of God, the archbishop born in this world was as guilty as the lowest barfly in the city. Amen. One cannot atone for the other. இந்த பட்டணத்திலே
மிகவும் கீழ்த்தரமான குடிகாரன் எப்படி தேவனுடைய சமூகத்தில் குற்றவாளியா இருக்கிறானோ அது போலவே இந்த உலகத்தில் பிறந்த பேராயிரும் இருக்கிறார். ஆகையால் ஒருவன் இன்னொருவனுக்காக பரிகாரம் செய்ய முடியாது. Therefore he took an innocent life of an animal, a little lamb. And under the Old Testament the law was when a man sinned, he brought the lamb to the altar. ஆகையால் அவர் ஒரு குற்றமற்ற ஒரு மிருகத்தின் ஒரு செம்மறியாட்டுக்குட்டியின் ஜீவனை எடுத்துக்கொண்டார். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் பாவம் செய்த போது அவன் ஒரு செம்மறியாட்டுக்குட்டியை பலிபீடத்தண்டை கொண்டு வந்தான். Say if he transgressed any of the commandments, he brought the lamb and he laid it on the altar. He laid his hands up on the lamb and he confessed his sins that he was wrong and know that he was guilty. அவன் ஏதாவது ஒரு கட்டளையை மீறி இருப்பானானால் அவன் செம்மறியாட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் வைத்து அவன் தன்னுடைய கைகளை அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் வைத்து தான் தவறாய் இருந்தான் என்றும் அவன் ஒரு குற்றவாளியாய் இருந்தான் என்றும் அறிந்தவனாய் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தான். And was the law required death, and he brought the lamb in his stead. And when the throat of the little animal was cut, and it began to kick its little feet and bleeding. நியாயப்பிரமாணத்திற்கு மரணம் தேவைப்பட்டது. ஆகவே அவன் தனக்கு பதிலாக ஒரு செம்மறியாட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். அந்த சிறு மிருகத்தின் தொண்டை வெட்டப்பட்ட போது அது தன்னுடைய சிறு கால்களை உதைத்து கதற ஆரம்பிக்கும். If you ever seen a lamb slaughtered, what a pitiful cry. நீங்கள் எப்பொழுதாவது ஒரு செம்மறியாட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறதை பார்த்திருப்பீர்களானால் அது என்ன ஒரு பரிதாபமான கதறலாய் இருக்குமே. The poor little fellow trying to bleat and his little jugular veins cut, and as he kicks and quivers and as he straightens out then quivers again and bleats and the blood gushes, it bathes his little wool and the worshipper's hands. அந்த பரிதாபமான பிராணி கதற முயற்சிக்க அதனுடைய கழுத்தின் நரம்போ வெட்டப்பட்டிருக்கும். அது உதைத்துக் கொண்டே துடிக்கிறது. பின்னர் அது விரைக்க ஆரம்பிக்கும் போது அப்பொழுது மீண்டுமாய் துடித்து கதறுகிறது. அப்போது இரத்தமானது பீரிட்டு அது அதனுடைய சிறிய ரோமத்தையும் ஆராதனை செய்கிறவனின் கைகளையும் நனைத்து விடுகிறது. And as the worshipper, realizing for committing adultery, for lying, stealing, whatever his guilt was, or even evil thinking, whatever it was, in the least shadow, he was guilty. Because it was his nature. அந்த ஆராதனை செய்கிறவன் தான் செய்த விபச்சாரத்திற்காகவும் பொய்யுரைத்தலுக்காகவும் திருடினதற்காகவும் அவனுடைய குற்றம் என்னவா இருந்தாலும் அல்லது பொல்லாத சிந்தனைக்காகவும் கூட அது எவ்வளவு சிறிய நிழலாட்டமான காரியமா இருந்தாலும் அவன் குற்றவாளியா இருந்தான் என்று அதை உணர்ந்து கொள்கிறான். ஏனெனில் அது அவனுடைய இயல்பான தன்மையாய் உள்ளது. He was a guilty person, not maybe by desire, but by nature he was guilty. And he had to recognize that this innocent little lamb died in his place. And he felt sorry for the little thing. அவன் ஒரு குற்றமுள்ள நபராய் இருந்தான். அவன் குற்றவாளியாய் இருப்பது அவனுடைய வாஞ்சையினால் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் இயல்பாகவே குற்றவாளியாய் இருக்கிறான். எனவே இந்த சிறிய குற்றமற்ற செம்மறியாட்டுக்குட்டி தன்னுடைய ஸ்தானத்தில் மரித்தது என்பதை அவன் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாய் இருந்தது. அவன் அந்த சிறிய ஜீவனுக்காக மனம் வருந்தினான். But the man, as soon as the lamb finally died, with the blood of the lamb upon his hands, he walked from the building with the same desire in his heart that he had at the beginning. ஆனால் அந்த மனிதனோ அந்த செம்மறியாட்டுக்குட்டியானது கடைசியாக மரித்தவுடனே அவனுடைய கரங்களிலே அந்த செம்மறியாட்டுக்குட்டியின் ரத்தத்தோடு அவனுடைய இருதயத்திலே அவன் முதலில் கொண்டிருந்த அதே வாஞ்சையோடு அந்த கட்டடத்தை விட்டு நடந்து செல்கிறான். Why? Because the life that was in the little lamb, life lays in the blood.
Your life is in your blood. We know that. ஏனென்றால் அந்த சிறு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் இருந்த ஜீவனானது ஜீவன் ரத்தத்தில் உள்ளது. உங்களுடைய ஜீவனும் உங்களுடைய ரத்தத்தில் தான் உள்ளது. நாம் அதை அறிந்திருக்கிறோம். And the life in the blood of the lamb was animal life. Therefore, when its little corpuscles were broken and the life went out of the animal, it could not come back to the worshiper because the worshiper was a human being. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்குள் இருந்த ஜீவன் அது மிருகத்தின் ஜீவனாயுள்ளது. ஆகையால் அதனுடைய சிறு இரத்த அணுக்கள் உடைக்கப்பட்டு அந்த மிருகத்தில் இருந்த ஜீவனானது பிரிந்து சென்ற போது அது அந்த ஆராதனை செய்கிறவனிடம் திரும்பி வர முடியவில்லை. ஏனென்றால் ஆராதனை செய்கிறவன் ஒரு மனிதனாயிருக்கிறான். The blood made a covering, but it could not perfectly atone. For the man left the building with the same desire to sin as he had in the first place. இரத்தமானது ஒரு மூடுதலை செய்தது, ஆனால் அதனால் முழுமையான பரிகாரத்தை செய்ய முடியவில்லை. ஏனெனில் அந்த மனிதன் முதலில் அவன் கொண்டிருந்த பாவம் செய்ய கொண்டிருந்த அதே வாஞ்சையோடு கட்டடத்தை விட்டு கடந்து சென்றான். But doing this, he was looking forward to a time when there would be a perfect lamb come. And he did it on the burnt offering because it was the only way he knew about. ஆனால் இதை செய்கிறதினாலே அவன் வரப்போகிற ஒரு பரிபூர்ணமான செம்மறியாட்டு குட்டியின் ஒரு நேரத்தையே எதிர்நோக்கி கொண்டிருந்தான். அவன் இதை தகரபலியின் பேரில் செலுத்தினான். ஏனென்றால் அதை குறித்து அவன் அறிந்திருந்த ஒரே வழியாக இது இருந்தது. So you see, when the blood was pouring and the life went from the animal, it could not come back to the man. For one was animal, one was man. An innocent animal to a guilty man. ஆகையால் நீங்கள் பாருங்கள், இரத்தமானது கொட்டிக்கொண்டிருக்கும் போது அந்த மிருகத்தினிடமிருந்து ஜீவன் பிரிந்து சென்ற போது அது மீண்டுமாய் மனிதனிடத்திற்கு திரும்பி வர முடியவில்லை. ஏனென்றால் ஒன்று மிருகமாய் இருந்தது, ஒன்று மனிதனாய் இருந்தது. ஒரு குற்றமுள்ள மனிதனுக்கு ஒரு குற்றமற்ற மிருகம். But oh, one day, some 2,000 years ago, the Lamb of God was born down in a little manger in Bethlehem and was led like a sheep to its slaughter. ஆனால் ஒரு நாளிலே சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக பெத்லகேமிலே தேவனுடைய ஆட்டுக்குட்டி ஒரு சிறிய முன்னணியிலே பிறந்து அடிக்கப்படுவதற்கு கொண்டு செல்லப்படும் ஆட்டுக்குட்டியை போல கொண்டு செல்லப்பட்டார். Some 1900 years ago this afternoon at 3 o'clock, he died, the spotless, blemished Lamb of God, hung on Calvary's cross and died for every sinner. Amen. சுமார் 1900 வருடங்களுக்கு முன்பாக இந்த பிற்பகல் வேளையிலே 3 மணி அளவில் அவர் மரித்தார். கரையற்ற குற்றமற்ற தேவாட்டுக்குட்டியின் கல்வாரியின் சிலுவையிலே தொங்கி ஒவ்வொரு பாவிக்காகவும் மரித்தார். Now, when the worshiper comes to this Lamb by faith, and this is a different type of lamb. Amen. It's not a lamb like the other. இப்பொழுது ஆராதனை செய்கிறவன் இந்த ஆட்டுக்குட்டியிடம் விசுவாசத்தினாலே வரும்போதே அது வேறு விதமான ஒரு ஆட்டுக்குட்டியாய் உள்ளது. இது மற்ற ஆட்டுக்குட்டியை போல அல்ல. No man can come to this lamb except God draws him first. You see God's sovereignty? Oh, I hope this soaks way down deep now. தேவன் முதலாவதாக ஒருவனை எடுத்துக்கொள்ளாமல் எந்த ஒரு மனிதனும் எந்த ஆட்டுக்குட்டியினிடம் வர முடியாது. தேவனுடைய ராஜாதிபத்தியத்தை நீங்கள் பார்த்தீர்களா? இது இப்பொழுது ஆழமாய் பதியும் என்று நான் நினைக்கிறேன். Look, God knowed he had sheep in this world. He knowed he was going to have people to be saved. And his love looked down and seen those who would be saved. Therefore,
by foreknowledge, he predestinated a church to meet him at her without spot or wrinkle. கவனியுங்கள், தேவன் இந்த உலகத்தில் செம்மறியாடுகளை உடையவராய் இருந்தார் என்பதை அறிந்திருந்தார். அவர் ரட்சிக்கப்பட போகிற ஜனங்களை உடையவராய் இருக்கப் போவதை தாம் அறிந்திருந்தார். ஆகையால் ரட்சிக்கப்பட போகிறவர்களை அவருடைய அன்பு கீழ் நோக்கி பார்த்தது. ஆகையால் முன்னறிதலினாலே அக்கரையிலே அவரை சந்திக்கத்தக்க கரைதிரையற்ற ஒரு சபையை அவர் முன்குறித்தார். And if God required a church without spot or wrinkle, he had to have something to make it that way. He could not require it. His justice, his judgments could not let him ask such a thing if there wasn't a way to make it. இப்பொழுது தேவனுக்கு கரைதிரையற்ற ஒரு சபை தேவைப்பட்டதானால் அதை அந்த விதமாக உருவாக்க அவர் ஏதோ ஒரு காரியத்தை உடையவராய் இருக்க வேண்டியதாக இருந்தது. அவரால் அதை கேட்க முடியாமலும் அதை உருவாக்கும்படியான ஒரு வழியும் இல்லாதிருந்திருந்தால் அவருடைய நீதியும் நியாய தீர்ப்புகளும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் கேட்க அனுமதித்திருக்க முடியாது. And man cannot do it in himself. He's a total failure. God let him see that through the law, through the judges, and through all the Old Testament. He sent the prophets, he sent the righteous man, and they found out that every one failed. மனிதனாலே அந்த காரியத்தை தானாகவே செய்ய முடியாது. அவரோ முற்றிலும் தோல்வியடைந்தவராயிருக்கிறார். அவனை நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் நியாயாதிபதிகளின் மூலமாகவும் மற்றும் பழைய ஏற்பாடு முழுவதினூடாகவும் அதை காணும்படி தேவன் அனுமதித்தார். அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர் நீதியுள்ள மனிதனை அனுப்பினார். ஒவ்வொருவரும் தோல்வியுற்றதை அவர்கள் கண்டறிந்தனர். So God, by his sovereign grace, sent from the portals of glory his only begotten Son to take our place. ஆகையால் தேவன் தம்முடைய ராஜாதிபத்திய கிருபையினாலே மகிமையின் நுழைவாயிலிருந்து நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். Remember, if he had said for the Pope of Rome to take it, he could not have done it. Amen. If he had said for the Archbishop of Canterbury to do it, he could not have done it. நினைவிருக்கட்டும், அவர் இந்த ஸ்தானத்தை எடுக்கும்படி ரோமில் உள்ள போப்பிடம் சொல்லியிருப்பாரானால் அவரால் அதை செய்திருக்க முடியாது. அவர் கேன்டர்பரியின் பேராயரிடம் இதை செய்ய சொல்லியிருந்தால் அவராலும் அதை செய்திருக்க முடியாது. Amen. If he would have called on the most holy, reverend father or bishop of the world, he could not have done it. He had been just as far rejected as Judas Iscariot was. Amen. உலகத்திலேயே மிக பரிசுத்தமான சங்கை பாதிரியாரையோ அல்லது பேராயரையோ கூப்பிட்டிருந்தால் அவராலும் அதை செய்திருக்க முடியாது. யூதாஸ் காரியோத் புறக்கணிக்கப்பட்டிருந்ததை போன்றே அவரும் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்திருப்பார். He could not do it because he was born in sin, shaped in iniquity, come to the world speaking lies and needed atonement for himself. அவரால் அதை செய்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர் பாவத்திலே பிறந்து அக்கிரமத்திலே உருவாகி போய் பேசுகிறவராய் இந்த உலகத்திற்கு வந்திருந்தார். முதலாவது அவருக்கே ஒரு பரிகாரம் அவசியமாக இருக்கிறது. Hallelujah. But there came one from the portals of glory, none other, not a man, not a good man, neither a Jew nor a Gentile. He was nothing less than Almighty God hid in human flesh. அல்லேலூயா. ஆனால் மகிமையின் நுழைவாயிலிருந்து ஒருவர் வந்தார். அவர் வேறு யாரும் அல்ல, ஒரு மனிதன் அல்ல, ஒரு நல்ல மனிதன் அல்ல, ஒரு யூதரும் அல்ல, அல்லது ஒரு புறஜாதியும் அல்ல. அவர் மானுட சரீரத்தில் மறைந்திருந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே என்று வேறு ஒருவரும் இல்லை. He came himself to offer his own blood. For it did not come to sex. Sex had nothing to do with it. அவர்தாமே தம்முடைய சொந்த ரத்தத்தை பலியாய் கொடுக்கும்படி வந்தார். ஏனென்றால் அது பாலியல் மூலமாக வரவில்லை. பாலியலுக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் இல்லை.
but he overshadowed a virgin and brought forth from a blood cell that he created himself. Amen. The innocent one. ஆனால் அவர் ஒரு கன்னிகையின் மேல் நிழலிட்டு அவர்தாமே சிருஷ்டித்த ஒரு இரத்த அணுவிலிருந்து அந்த குற்றமற்ற ஒருவரை கொண்டு வந்தார். Then my salvation, yours tonight, does not hinge upon the merits of our own acts. It ends upon the positive, sovereign grace of Almighty God who has chosen us. அப்படியானால் இன்றிரவு என்னுடைய இரட்சிப்பும் உங்களுடைய இரட்சிப்பும் நம்முடைய சொந்த கிரியைகளின் தகுதிகளின் பேரில் சார்ந்திருக்கவில்லை. அவருக்குள் நம்மை தெரிந்து கொண்ட சர்வவல்ல தேவனுடைய ஆக்கப்பூர்வமான ராஜாதிபத்திய கிருபையின் பேரில் சார்ந்ததாய் உள்ளது. Certainly I could never be perfect, nor you could never be perfect, and we don't claim to be perfect, but we have this one consolation that our faith rests in a perfect sacrifice that's already been received. Amen. நிச்சயமாக நான் ஒருபோதும் பரிபூர்ணமாய் இருக்க முடியாது. நீங்களும் ஒருபோதும் பரிபூர்ணமாய் இருக்க முடியாது. நாம் பரிபூர்ணமாய் இருப்போம் என்று உரிமை கோருகிறதில்லை. ஆனால் நம்முடைய விசுவாசம் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரிபூர்ண பலியில் இளைப்பாறுகிறது என்ற ஒரு ஆறுதலை நாம் பெற்றுள்ளோமே. Then how do we know that we get that? When the worshiper puts his hands by faith upon the body of the Lord Jesus and feels the tear of sin and the mark of spit in his own face. அப்படி என்றால் நாம் அதை எப்படி பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நாம் அறிவோம். ஆராதனை செய்கிறவன் விசுவாசத்தினாலே தன்னுடைய கரத்தை கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தின் மேல் வைத்து பாவத்தின் கொடூரத்தை உணர்ந்து அவருடைய முகத்தில் உள்ள பரியாச எச்சிலையும் feels the groanings of Gethsemane, the agonies of Calvary, and knows that he's guilty and confesses his sins correctly. கெத்செமனேயின் முனகல்களையும் கல்வாரியின் கடுந்துயரங்களையும் உணர்ந்து தான் பாவி என்று அறிந்து தன்னுடைய பாவங்களை சரியாக அறிக்கை செய்து, Oh blessed Lord, I am guilty and I have no other way but you to help me. And by faith your bidding the Holy Spirit has come and bids me come, and I now by faith accept Jesus as my personal Savior. ஓ ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தாவே, நான் குற்றவாளியாக இருக்கிறேன். நீர் எனக்கு உதவி செய்தாலொழிய வேறெந்த வழியும் இல்லை. விசுவாசத்தினாலே நீர் அழைத்துக் கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் வந்துள்ளபடியால் என்னை வரும்படி அழைக்கிறார். நான் இப்போது விசுவாசத்தினாலே இயேசுவையே என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவான். That life that comes from him on Calvary, called the Holy Ghost, which was hid in the blood cell of the Lord Jesus, returns to the worshiper and baptizes him with the Holy Ghost into the body of Christ. Amen. And he's already judged. Amen. You don't have to worry about judgment. கல்வாரியில் அவரிடமிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஜீவன் பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறது. அது கர்த்தராகிய இயேசுவின் இரத்த அணுவுக்குள் மறைந்திருந்தது. அது ஆராதனை செய்கிறவனிடம் திரும்பி வந்து அவனை கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கிறது. அவர் ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் நியாயத்தீர்ப்பை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. As I turn and look at that little crucifix, I realize that represents his body. And now that body has already been judged. God can't justly judge it again, for it's already judged. Amen. God struck the judgments of death upon that body. அந்த அவலமான சிலுவை ஏற்றத்தை நான் நோக்கி பார்க்கும்போது அவருடைய சரீரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதாய் அது உள்ளது என்பதை நான் உணர்கிறேன். இப்பொழுது அந்த சரீரம் ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டாயிற்று. தேவனால் அதை மீண்டும் நியாயப்படி நியாயந்தீர்க்க முடியாது. ஏனென்றால் அது ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டாயிற்று. தேவன் மரணத்தின் நியாயத்தீர்ப்புகளை அந்த சரீரத்தின் மேல் தாக்கினார். And as long as I can find the way to get hid in that body,
His judgment was struck for me and for you. We are freed. ஓ, நான் அந்த சரத்துக்குள்ளாக மறைந்திருக்கத்தக்க ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கும் வரை அவருடைய நியாயத்திற்கு உனக்காகவும் எனக்காகவும் வழங்கப்பட்டது. நாம் விடுதலை ஆயிருக்கிறோமே. Romans 8:1 said, "There is therefore now no condemnation to them that are in Christ Jesus, that walk not after the flesh, but after the Spirit." ரோமர் 8:1 அப்படியானால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கிரத்திற்பில்லை என்று கூறப்பட்டுள்ளது. There you are. No condemnation. I don't care what comes or what goes. You are hid beneath the blood. அங்கேதான் உங்கள் காரியமே உள்ளது. ஆக்கிரை தீர்ப்பில்லையே. ஆகவே என்ன வந்தாலும் அல்லது என்ன போனாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் அந்த இரத்தத்தின் கீழ் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Again, how do we get into that body? 1 Corinthians 12:13 says that by one Spirit. How does the Spirit come? Through the sacrifice. Where did the Spirit lay? Within the blood. Why couldn't the animal come back? It was an animal. மீண்டும் பார்ப்போம். நாம் எப்படி அந்த சரத்துக்குள் பிரவேசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 12:13 ஒரே ஆவியினாலே என்று கூறுகிறது. ஆவியானது எப்படி வருகிறது? பலியின் மூலமாக. ஆவி எங்கே இருந்தது? இரத்தத்திற்குள். ஏன் மிருகத்தின் ஆவியினால் திரும்ப வரக்கூடாமற் போயிற்று? காரணம் அது மிருகமாய் இருந்தது. The animal spirit could not come to the human spirit and do anything to it because the human spirit was a higher line of life than the animal. But no other man's spirit could come back. If you got the spirit of some ancestor, it's spiritualism. ஒரு மிருகத்தின் ஆவி மனிதனின் ஆவியினிடத்திற்கு வந்து எதையும் செய்ய முடியாமற் போயிற்று. ஏனெனில் மானிட ஆவியானது மிருகத்தை காட்டிலும் ஒரு உயரிய ஜீவனை கொண்டதாயிருந்தது. ஆனால் வேறெந்த மனிதனின் ஆவியும் திரும்பவும் வர முடியாது. நீங்கள் மரித்த சில மூதாதையோரின் ஆவியை பெற்றிருந்தால் அது மரித்த ஆவியுலக தொடர்பாகும். But God Himself came that His own Spirit, which is the highest line of spirit there is, can come back by the form of the baptism of the Holy Spirit to the worshiper through the blood of Christ and take him into the body. Amen. He's safe. ஆனால் தேவன் தாமே தம்முடைய சொந்த ஆவியோடு இறங்கி வந்தார். அது எல்லாவற்றுக்கும் மேலான ஆவியாய் இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் ரூபத்திலே திரும்பி வந்து ஆராதனை செய்கிறவனை கிறிஸ்துவின் ரத்தத்தினூடாக அவனை இந்த சரத்துக்குள் கொண்டு செல்கிறது. அவன் பாதுகாப்பாயிருக்கிறானே. Watch. The blood of bulls and goats would not work, seeing it was weak. Now let's start reading about the 12th verse. All right. The blood of bulls and goats could not work. Neither could it atone. Watch. கவனியுங்கள். காளைகள் மற்றும் ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் கிரியை செய்யவில்லை. அது பலவீனமாய் இருந்ததை காண்கிறோம். இப்பொழுது 12ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிப்போமாக. சரி, காளைகள் மற்றும் ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தினால் கிரியை செய்யவும் முடியவில்லை, பரிகாரமும் செய்ய முடியவில்லை. கவனியுங்கள். But this man, what man? The bishop? No, the pope? No. இவரோ என்ன மனிதன்? பேராயரா? இல்லை. போப்பா? இல்லை. But this man, after he offered one sacrifice for sin forever, sat down at the right hand of God. Amen. From henceforth expecting till his enemies be made his footstool. இவரோ பாவத்திற்காக ஒரே பலியை செலுத்த என்னென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். Are you ready? Are you ready for the word? Listen to this. Then I want you to let it sink down. Listen closely. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நீங்கள் வார்த்தைக்காக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இதற்கு செவி கொடுங்கள். அதன் பின்
இது உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் செல்ல வேண்டுமென நான் விரும்புகிறேன். கூர்ந்து கவனியுங்கள். For by one offering, not year by year, not revival after revival, not meeting after meeting, not day after day, but by one offering, he has Perfected. They have, he has. ஒரே பலியினாலே, வருடா வருடம் அல்ல, எழுப்புதலுக்கு பின் எழுப்புதல் என்றல்ல, கூட்டத்துக்கு பின் கூட்டம் என்றல்ல, நாளுக்கு நாள் அல்ல, ஆனால் ஒரே பலியினாலே இவர் பூரண இப் பா டு இத் தி இ ரு இக் கி ரா இர் அவர்களையா இவர் செய்துள்ளாரே. By one offering he has perfected, that's God's requirement, forever them that are sanctified. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே, அதுவே தேவனுடைய தேவை. அவர் என்றென்றைக்கும் பரிபூரணப்படுத்தி இருக்கிறார். There you are. That's the answer to the death of Christ. That's the answer to Calvary. He absolutely, with his own blood, purchased our sins and perfected forever his believers. அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அதுதான் கிறிஸ்து மரித்ததற்கான பதிலாய் உள்ளது. அதுதான் கல்வாரிக்கான பதிலாய் உள்ளது. அவர் முற்றிலுமாய் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கிரயத்தினாலே வாங்கி அவருடைய விசுவாசிகளை என்றென்றைக்குமாய் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். Therefore in Christ we stand blameless, perfected in the presence of God Almighty. ஆகையால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கரைதிரையற்றவர்களாய் சர்வ வல்லமையுள்ள தேவனின் பிரசன்னத்தில் பூரணப்பட்டவர்களாய் நிற்கிறோம். We are underprivileged people with our own doctrines. We are being taught that we have to get up to a certain place. We have to do a certain thing. No, my brother, it's nothing you've done, it's what God did for you. நம்முடைய சொந்த கோட்பாடுகளோடு நாம் சாக்கியமற்ற ஜனங்களாயிருக்கிறோம். நாம் எழும்பி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை என் சகோதரனே, அது நீ செய்துள்ளது ஒன்றுமே இல்லை என்பதாகும். அது தேவன் உனக்காக என்ன செய்தார் என்பதாய் உள்ளது. We are now, if we are justified by faith, we are perfected forever in the presence of God. அதுவே இப்பொழுது நம்முடைய காரியம். இப்பொழுது நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம் என்றால் நாம் தேவனுடைய சமூகத்திலே என்றென்றுமாய் பரிபூரணப்பட்டவர்களாக இருக்கிறோம். Then Jesus said, "Be ye therefore perfect." Then it was perfected forever. God, through the death of Christ 1900 years ago today, perfected the believer that he foresaw before the foundation of the world forever. ஆகையால் இயேசு, நீங்கள் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்றார். அப்படியானால் அது என்னென்றைக்கும் பரிபூரணப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. தேவன் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக 1900 ஆண்டுகளுக்கு முன்னரே, உலக தோற்றத்திற்கு முன்னரே அவர் முன்கண்ட விசுவாசியை என்னென்றைக்குமாய் என்று பரிபூரணப்படுத்தினார். And those who he has called, he has justified. Those who he foreknew, he has called. Those who he has called, he has justified. Those who he has justified, he has already glorified. He has perfected his believers. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை ஏற்கனவே மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர் தம்முடைய விசுவாசிகளை பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறாரே. Now watch, let's go back now to the first verse. The law having a shadow of good things to come, and not the very image of those things, can never with those sacrifices which were offered year by year continually make the comer unto perfect. இப்பொழுது கவனியுங்கள். நாம் இப்பொழுது முதலாம் வசனத்திற்கு திரும்பி செல்வோமாக. நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவரை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. What's perfect? What we're talking about. For then they should not have ceased to be offered,
because that the worshiper once purged would have no more conscience of sin. கவனியுங்கள், நாம் பரிபூரணத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவம் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா?